அன்பு நேர்களுக்கு அன்பு ஜோதிடர் சிவசாமி அன்பு நேர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு பிஸ்னஸ் திறக்கப்படுகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 12 ராசி நேயர்களுக்கும் திறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுடைய பொது பலன்களை பற்றி ஒரு இந்த 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களுடைய அடிப்படையில் மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஏற்கனவே நான் பலன் குறிப்பிட்டேன். இன்று மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுடைய பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக வர்றார். இந்த புதன் பகவானுடைய அதிபதியாக மகாவிஷ்ணு ஸ்ரீமந்த் நாராயண அமைகிறார். நிறத்தில் பச்சை நிறத்தை கொண்டவராக இந்த புதன் பகவான் விளங்குகிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவரே காரகத்துவமாகிறார். நெடிய உயரத்தை கொண்டவர்களாக மிதுன ராசினியர்கள் இருப்பார்கள். அதே போல சிறந்த கல்விமான்களாகவும் உயர்கல்வி பயின்றவர்களாகவும் நரம்பியல் துறை மருத்துவராகவும் சிறந்த ஆடிட்டராகவும் கலை இலக்கியம் சார்ந்த மிக உயர்ந்த அந்தஸ்தில் கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பினை பெற்றவர்களாகவும் இந்த புதன் ராசியில் பிறந்தவர்கள் விளங்குவார்கள். அதே போல வாத நோய்க்கு இவர்கள் உட்படுவார்கள். அன்பு நேயர்களே, இது பொதுவான மிதுன ராசியினுடைய அதிபதியாகிய புதனை பொறுத்த காரகத்துவமாகும். பொதுவான பலனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டானது கன்னியா லக்னத்தில் உதயமாகும். அப்ப மிதுன ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடமாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த 10ஆம் இடமாகிய மிதுன ராசியில் அன்று கோச்சாரப்படி குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமைகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாக கேதுவும் அமைய பெற்றிருக்கிறார். அதே போல 9ஆம் இடமாக பாகிஸ்தானத்தில் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனவரி மாதத்திலிருந்து குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பேச்சாளர். அப்ப அந்த பேச்சாளர் காலகட்டம் வரை குரு பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பொதுவாக குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அப்ப உங்களுடைய வீட்டில் இருக்கும்போது அவர் ஜென்ம குருவா அமைகிறார். இப்ப ஜென்மத்தில் குரு வரும்போதுதான் ராம வனவாசம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த 7ஆம் இடம் 9ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் அது சுப வீடுகள். அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட போது இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த 2026ஆம் ஆண்டு பிறப்பின் அடிப்படையில் கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகும் 12ஆம் இடத்துல கேதுவும் அமைகிறாங்க. அப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்ப பொதுவாக பார்க்கும்போது விரயம் ஏற்படும். ஏன்னா 12ல கேது இருக்கிறதுனால. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு அமைப்புன்னு ரணகுண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது
வியாதிகள், பண கஷ்டங்கள், கடன் தொந்தரவுகள், வழக்குகள், தொழிலில் கஷ்டம், விரயம், லாபம் குறைவு, நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற மனம், அலைச்சல், இவைகள் எல்லாமே இந்த 6ஆம் இடத்து ராகுவால் இருக்கும். இதே வந்து நாடு விட்டு நாடு போகும், பிழைப்பு தேடி வெளிநாடு போகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி, உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இது எல்லாம் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். இருந்தாலும் ஜென்மத்திற்கு அந்த 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கட்டுக்குள் இருக்கும். அப்போ வரக்கூடிய விரயங்கள் உங்களுக்கு சுக விரயமாக மாறும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி போகுதோ அதை பார்த்து உங்களுடைய ஆசான ஜோதிடருடைய கருத்துக்களை அறிந்து அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை கேட்டு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் அதை செய்து வரக்கூடிய விரயங்களையும் செலவுகளையும் கஷ்டங்களையும் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள், சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல விஷயத்துக்காக உங்களுடைய செலவுகள் வருமானத்தை செலவிடுங்கள். ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தேர்ச்சியாவுடைய குருவினால் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரப்படி 2ஆம் இடத்துக்கு வரும்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வராது. அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருவார். தனம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி நிலவும், வருமானம் பெருகும். அதே போல அவருடைய பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்திலையும் 10ஆம் இடமாகிய மீனத்தில் இடையில் வரும்போது சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் கட்டுக்குள் அடங்கும். அப்ப தொழிலில் இருந்த கஷ்டங்கள் சங்கடங்கள் விலகி அதனால் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட்டு பொருளாதார வளர்ச்சியும் மேன்மையும் நீங்கள் அடைவீர்கள். அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்குவர்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் அடைவீர்கள். திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் திருமண பந்தம் ஏற்படும். யார் யாருக்கெல்லாம் குடும்பம் கூடியிருக்கோ அவங்களாம் தாராளமாக பெண் பார்க்கவும் முயற்சிக்கலாம். கண்டிப்பாக திருமணத்திற்கான அமைப்பினை இந்த குரு பகவானால் ஏற்படும். பொதுவாக இந்த 2026 சங்கடங்களை நிம்மதியும் ஒரு தெளிவான முடிவையும் பெற்று வாழ்க்கையில் நின்று உயர்வதற்கு ஒரு நல்ல அமைப்பினை இந்த 2026ஆம் ஆண்டு கொடுக்கும். தொழிலில் இடர்பாடுகள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற்போல் வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும். அன்பு நேயர்களே, மேலும் உங்களுடைய ராசியினுடைய பலாபலன்களை உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ள என்னுடைய செல் நம்பர் 8778125829 தொடர்பு கொண்டால் ஆன்லைனில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பை கூறுகிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு நல்க வேண்டுகிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ராசி பலன்கள், பொது பலன்கள், வட பலன்கள் மற்றும் ஜோதிட சம்பந்தமான பல கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும்